ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஒரு 7 மணிக்கெலாம் வந்து எழுந்திரிச்சிட்டேன். நைட்டு சீக்கிரமாகவே வந்து தூங்கிட்டேன். கீழே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம மாடியில் வந்து சன்லைட் எப்போவுமே பார்த்தோம்னா நல்லா ப்ரொடக்டிவாக காலையில் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எப்பவும் போல் நம்ம சிடிஎம் ரொட்டீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். அடாடே பேசலாம்னு சொல்லி வந்தால் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய துணியில் வந்து காஞ்சிட்டு இருந்தது. எங்கள் அம்மாட்ட கேட்டால் அது எல்லாத்தையும் அப்படியே நீ எடுத்துகிட்டு வந்துருன்னாங்க. சரி நானே அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போய் போட்டுட்டு வந்துட்டேன். எல்லாம் வந்து உங்கள் வீட்டில் எங்கே சன்லைட் அடிக்குமோ அந்த இடத்துல நின்று உங்கள் டேவை ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கொண்டே அவுத்து போட்டுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். I go spend for your head. Talk on it once, I don't care what they said. Cause your matter, now you my one they carry for my head. Every night, now you are one they carry to my bed. Oh, no, no, don't tell me no, no, no. You could be my partner, never riding solo, no. And we can do, I'm low-key, no need to worry, oh. If you know what you're doing, no, your baby carry go, carry go. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மார்னிங்காக ஆரம்பிக்கும்னு நம்புகிறேன். காலையில் வேறு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். சீக்கிரம்னா என்ன, ஒரு 7 மணி தான். எப்போதும் லீவுனா ஒரு 10 மணி 10:30 மணி இதெல்லாம் நான் அலாரம் வைப்பேன். பட் என்னால் ஏந்திரிக்கவே முடியாது. லீவ் இப்போ தூங்காத வாழ்க்கை எதுக்குடான்னு சொல்லி தூங்கிடுவேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இருக்காதீங்க. ஸோ காலையிலேயே சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு எழுந்திரிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 5 மணிக்கு ஆக்சுவலாக எழுந்திரிக்கலான் இருந்தேன். எல்லாமே ட்ரை பண்ணி என்னால் 7 மணிக்கு தான் வந்து எழுந்திரிக்க முடியுது. இப்போவே மணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டேன். காலையிலே ஒரு பூ வந்து பூத்திருக்கு. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். I am so obsessed. I want to chop your kwabi ulle. Ya body de makamishi ulle. Upona make I see ulle. You my love one city. If you make a bad man sing I go spend for your head. Talk on it once, I don't care. காலையிலே நீங்கள் வந்து சன்லைட்லாம் பார்க்க வரீங்க, மொட்டை மாடிக்கு வந்து சில் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி காலையில் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க போகிறீங்க. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் வந்தா அப்படின்னு தோணுச்சுன்னா காலையில் ஏந்திரிச்சோடனே உங்களுக்கு பிரிஸ்காக இருக்க மாதிரி ஒரு பாட்டை கேட்கணும். நல்லா லவ் ஃபீலியர் சாங்க, ரொம்ப மோசமாக மெலோடியாக கேட்டோம்னா ஒன்று தூக்கம் வந்துடும், இல்லாட்டி எனக்கு நாளே வந்து சோகமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிரிஸ்கான சாங்ஸ்லாம் கேளுங்க. காலையிலே இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி என்ன மாதிரி சன்லைட்லாம் பார்த்து அப்படி நம்ம வந்து அப்படி இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணணும். அப்படின்னா காலையில் முடிஞ்ச அளவுக்கு சாங்ஸ்லாம் வந்து கேளுங்க. நான் ஏன் கேட்கல அப்படின்னா, நான் இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அப்படியே நேரம் ஆயிரும். அப்படியே நேரத்தை விட்டுட்டு அப்படியே பிரிஸ்காக இருக்கேன்னு சொல்லிட்டு சோம்பேறியாகவே போயிடும். அது நீங்கள் எப்படியோ அதை பொறுத்து பண்ணுங்கள். இவன் தான் பார்த்தீங்கன்னா இதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் தான் பிடிக்கும், இந்த பழம்லாம் வந்து ஆகாது. ஆனால் புஜ்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா பழம்னா அவ்வளோ பிடிக்கும், பிஸ்கெட்னா தான் பிடிக்காது அவனுக்கு. ஸோ எனக்கு சண்டேஸில் தான் டைம் கிடைக்கிறதால எனக்கு தலை குளிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்க ஹேர் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நான் தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து வந்து வாங்கிக்கலாம். கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக வந்து ஆகுது. ஒழுங்காக அது மட்டும் இல்லாமல் நான் எண்ணெயை வைக்கிறதில்ல, சிக்கும் எடுக்கிறதில்ல. தலைக்கு எண்ணெய் அட்லீஸ்ட் வீக்லி 4 times ஆகுது வைங்க. உடம்புக்கு எதுவும் வராமல் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். கொத்து கொத்தாக பிடுங்கிட்டு வருது. ஏதோ
போனாலும் ஒன்று போட்டு வச்சிருக்கேன், பரவாயில்ல தலை குளிக்கிறதுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா கேரட் ப்ரோட்டீன் ஷாம்பு. இப்போ இது நாங்கள் புதுசாக வந்து லான்ச் பண்ணது. நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா வந்து ஒரு 1 மந்த் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரிசல்ட்ஸ்லாம் உடனே தான் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கஸ்டமர்ஸ்க்கும் இந்த ஷாம்பு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதை இன்னும் நான் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணவே இல்லை. இதை நான் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷாம்பு போட்டு குடிச்சா மட்டுமே போதும். ஹேர் மாஸ்க்கு அது இது நீங்கள் வேறு எதுவும் ட்ரை பண்ண வேணாம். உங்கள் ஹேர் வந்து ஸ்மூத்தாக சூப்பராக நல்லா இருக்கும். அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு என் ஹேர் எப்படி ஃப்ரிஸியாக இருக்கா இல்லை ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். தலையில் எண்ணெய் வச்சுட்டு இதெல்லாம் உரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு எனக்கு வெந்நீரும் போட்டுட்டேன். என்ன வேலை இது? உருளைக்கிழங்கு சமைச்ச உடனே தருவா இரு. என்னடா பண்ற? A few moments later. ஸோ நான் தலை வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டாப் தான் நான் வந்து போட்டிருக்கேன். டிஷர்ட்லாம் போட்டேன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும், அதனால் ப்ரொடக்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ எப்போவுமே தலை குளிச்சுட்டு உங்கள் முடியை வந்து உதறும் போது உதறாதீங்க, போட்டு உதறுன்னு உங்கள் முடி பாவம் நிறைய டைம் ஈரமாக இருக்கும்போது முடி பிச்சுட்டு வந்துடும். அதனால் ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷாம்பூவில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தெரியுது. இந்த ஷாம்பு போட்டு குளித்தோடனே முடி வளருதுன்னு நான் சொல்லலை. பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிட்ஜே இல்லாமல் வந்து இருக்குது. தலை குளிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. சுத்தமாக வந்து சிக்காக வந்து இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரியாக வந்து நல்லா கண்டிஷன்டாக இருக்கேன் முடி வந்து. ஸோ தலை குளித்தோடனே நான் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு வந்து தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, அப்புறம் ஏதோ ஒரு சிப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீடியோ எடுக்க வந்தேன், உன்னால மெம்பு மேலே வாய கட்டுறாடே, இன்னும் வாய பூரா சோறு. ஐயோ தெரிஞ்சு வீடியோ எடுக்கிறாங்கன்னு. A few inches later. புஜி அடியா வடிகட்டு வரைக்கும் வா. ஜாலியில் இருக்கேன்ப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு. இன்றைக்கி சண்டே, அது எப்படின்னா தெரில, சண்டே மட்டும் கரெக்டாக மழை வருது. மண்டே வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுவே ஒரு நல்ல டாப்பு, வெளில போடலான்னு வச்சுருந்தேன். அது என்னோடய புஜி வந்து, அதான் என்னோட நாய்க்குட்டி வந்து இந்த மழையில் ஆடிட்டு வந்து அப்படியே அந்த டாப் மேலே ஏறி குதித்து நாசம் பண்ணிட்டான். அதனால நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டேன். வந்து மண்டே நாளைக்கு மட்டும் லீவ் விட்டால் செம்மையாக இருக்கும். பட் அது நடக்குமா இல்லையான்னு தான் தெரியல. இதே மாதிரி கண்டினியூஸாக பெஞ்சிருந்தால் கண்டிப்பாக நடக்கும். மாடியில் நான் நின்றுருக்கேன்னா கீழே இருந்து எல்லோரும் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த பொண்ணு லூஸ் மாதிரி கொலையை பிடிச்சி ஃபோனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சீக்கிரம் ஐயோ கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க மழை நின்று போச்சு. இந்த சும்மா மழை அதுக்குள்ளே நின்று போச்சு. இதை நம்பி நாளைக்கு லீவெலாம் எதிர்பார்த்தேன் நான். என்னையே சொல்லணும், நீ பண்ண வேலையில் நான் எத்தனை சட்டை மாற்றிட்டு இருக்கேன் தெரியுமா? என் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. நான் திருப்பி சட்டையை மாற்றிட்டேன். புஜ்ஜி திருப்பி அதே மாதிரி பண்ணதால் நான் அந்த சட்டையும் வந்து மாற்றிட்டேன். இப்போ அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மழை பெய்யுதுன்னு சொல்லி கொடை எடுத்துகிட்டு வந்து மாடியில் நின்னேன். இப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்கு. மழை பெஞ்ச ஏதாச்சும் ஒரு அறிகுறி இருக்காங்க. என்ன ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும், அவ்வளோதான்.
இந்த மாதிரி நடந்ததில் நான் நாளைக்கு வேறு லீவ் எதிர்பார்த்துருக்கேன். An eternity later. நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதாவது சாயங்காலம் ஒரு 4 to இப்போ வரைக்கும் வந்து படிச்சுட்டு இருந்தேன். நிஜமாகவே வந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா காலையிலேருந்து எந்த ஒர்க்குமே ஒர்க்கெல்லாம் பண்ணல இல்லையா, இன்னும் கொஞ்சம் வேறு பேலன்ஸ் இருக்குது. அதை நான் காலையில் அலாரம் வச்சு பண்ணிடுவேன். பார்த்திங்கன்னா ஒரு 9 இருக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு நான் வந்து தூங்க போகிறேன். ஸோ இந்த vlog வீடியோ வந்து ஒரு மாதிரி கண்டினியூஸாக போவாட்டியும் ஏதோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த டிஎம்எல் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாக வந்து vlogs எடுக்கிறது. கைஸ் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த பாப்பா ஃப்ரம் நிறுத்தி பாய்.